ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி டே 118 ஆஃப் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஈவினிங் வாக் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கிளம்பும்போது எங்கள் அம்மா வந்து இந்த ரொம்ப நாளாக இந்த சைக்கிள் வந்து சரியில்லாமலே இருக்குடா, கொஞ்சம் அந்த டயர்லாம் சரி பண்ணி கொடு, கடைக்கு போய் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொடுன்னாங்க. சரி ஃப்ளாட்டாக இருக்கே, பஞ்சராக இருக்கும் போல் அப்படின்ட்டு காற்றடிச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு காற்றடித்தேன். பம்பை வச்சு காற்றடிச்சா பின்னாடி டயர் நல்லா ஓரளவுக்கு காற்று நிற்கிது. சரி, ஃப்ரண்ட் டயர் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு. நானும் அடித்து பார்க்குறேன், முடியல. சரி, காரில் வச்சு பஞ்சர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா, சரி ஃபஸ்ட்டு காற்று உள்ளே போகுதா செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை கழட்டி பார்த்தேன். இதை கழட்டி பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த இது வந்து இந்த ரப்பர் வந்து இந்த டியூப்குள்ளே இருந்துச்சு. ஊதி பார்த்தேன், இந்த இடத்துல ஊதி பார்த்தேன், காற்று இந்த ஹோல் வழியாக வரவே இல்லை. அப்புறம் இந்த ரப்பரை பிடுங்கிட்டு அடித்து பார்த்தேன், அடைச்சிருந்துச்சு. சரின்னு ஊக்க வச்சு இது ஃபுல்லுத்தையும் ஓட்டையை சரி பண்ணிவிட்டு அப்புறம் இதை மாட்டி காற்று அடித்தேன். காற்று ஏறுது. இந்த ரப்பரோடு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டு காற்று அடித்தா காற்று நிற்க மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒன்று ஃபிகர் பண்ணிட்டு இன்றைக்கி இந்த சைக்கிளை ஓட்டி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ காய்ஸ், அந்த ரப்பரில் தான் காய்ஸ் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த ரப்பரை எடுத்துட்டு நம்ம வீட்டில் வேறு ரப்பர் இல்லை. சரி, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பைப்புலாம் போடும்போது வாட்டர் லீக் ஆகாமல் இருக்க இந்த இதை சுற்றிட்டு பைப் போடுவாங்க தெரியுமா கைஸ்? ஸோ இதை வந்து நான் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டு காற்று அடித்தேன். நல்லாவே நின்றுருக்கு காற்று. ஐ திங்க் நான் சாதிச்சிட்டேன் கைஸ். இன்னும் ஈர கிளாத்தை வச்சு ஏர் லீக்காக தான் செக் பண்ணேன், ஏர் லீக்கால. ஸோ ஐ திங்க் வி ஆர் டன். ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் அம்மா சைக்கிள்னால கொஞ்சம் ஹைட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஓகே, பட் நைஸ். முடிச்சாச்சு. See you tomorrow guys. Tada, bye bye.